அனைவருக்கும் வணக்கம். கடகராசினியர்களுக்கு 120 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே அதிசாரமாக உச்சம் பெறும் குரு பகவான். இதன் காரணமாக கடகராசினியர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்ன? குறிப்பா இத்தருணங்கள்ல கடகராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசினியர்களுக்கு குரு பகவானுடைய அதிசார உச்ச பெயர்ச்சியின் காரணமாக மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது இத்தருணங்கள்ல மிதுன ராசியில் சஞ்சரித்த குரு பகவான் தற்போது கடகராசிக்கு அதிசாரமாக பெயர்ச்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறார். அதே போல் சிம்மத்தில் கேதுவும், கன்னி ராசியில் சுக்கிரனும், துலாம் ராசியில் சூரியன் நீச்சம் பெற்றும், அதே போல புதன் மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கின்றன. அது மட்டுமில்லாமல் கடகராசினியர்களுக்கு கும்பராசியில் சனி பகவான் வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கின்றன. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கடகராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கடகராசியை சேர்ந்த புனர்பூசம் 4ஆம் பாதம் முதல் பூசம் ஆயில்யம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பகவானுடைய இந்த அதிசார உச்ச பெயர்ச்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்கள்ல உங்களுடைய ராசியான கடக ராசியில் குரு உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். முறையான பெயர்ச்சி இல்லாமல் அதிசார பெயர்ச்சியாக இருந்தாலும் குரு பகவான் பார்க்கும் இடங்கள் அனைத்தும் புனிதம் அடைகிறதுங்க. எனவே படித்து முடித்து வேலை இல்லாமல் அவதியுறும் பிள்ளைகளுக்கு இப்போது நிச்சயம் ஒரு நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைக்க இருக்குதுங்க. அதே போல் வாகனங்கள் வாங்குவதற்கான யோகம் உண்டு. திருமண சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பின்னர் வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் வரன்கள் வந்து வாசலோடு நின்று விட்டது என்று கவலைப்படுபவர்களுக்கு இப்போது மகிழ்ச்சியான செய்தி வந்து சேர இருக்கு. சொந்த பிரச்சனைகளை சுமூகமாக முடியுங்க. தொழிலில் புதிய பங்குதாரர்களை வந்தணைக்க இருக்கீங்க. இடமாற்றம், வீடு மாற்றம் எளிதில் நடைபெறக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அது மட்டும் இல்லாம கடகராசினியர்களை பொறுத்தவரை இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது அஷ்டமத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார். அவரோடு ராகுவும் இணைந்திருக்கிறாருங்க. இதன் காரணமாக நீங்கள் எடுத்த காரியங்கள் அனைத்திற்குமே வெற்றி ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதுவும் தனஸ்தானாதிபதி சூரியன் நீச்சம் பெறுவதால் வரவுக்கேற்றிய பாக்கிகள் ஸ்தம்பித்து நிற்குங்க. எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் பிரபலஸ்தர்களின் நட்பை பெற்றிருந்தால் எடுத்த முடிவுகள்ல தடைகளும் தாமதங்களும் ஏற்பட இருக்கு. எதையும் திட்டமிட்டு உங்களால் செய்ய இயலாது. அது மட்டும் இல்லாமல் விரயங்கள் கூடும். பிறரை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகளை நீங்கள் பெறாமல் போகலாங்க. குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு உங்களுக்கு மேலும் நன்மைகளை ஏற்படுத்தும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பகவான் அதிசார உச்ச பெயர்ச்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ஜென்ம ராசியில் குரு பகவான் அமர்ந்துள்ள நிலையில அர்த்தாஷ்டக ராசியான துலாம் ராசி சூரியன் செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டு இருக்குதுங்க. இதை தவிர அஷ்டம ராசியில் வக்ரசனியும் ராகுவும் சேர்ந்து சஞ்சரிக்கின்றன. இதனால் உடல் ஆரோக்கியத்தில் அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை கிரக நிலைகள் வற்புறுத்தி எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம வரவுக்கு மீறிய செலவுகளையும் இத்தருணங்கள்ல நீங்கள் சமாளிக்க வேண்டி இருக்குங்க. இத்தருணங்கள்ல திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கடகராசினியர்கள் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. கடகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு குரு பகவானுடைய அதிசார உச்ச பெயர்ச்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அஷ்டம ராசியான கும்பத்தில் வக்ர சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிப்பதால
எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. வேலைக்கு சுமைக்கு பொறுப்பேற்றுள்ள பெண்மணிகளுக்கு இத்தருணங்கள்ல என்ன ஒரு முன்னேற்றமும் ஏற்பட இருக்குதுங்க. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் சிறு பதவி உயர்வையும் ஊதிய உயர்வையும் தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். தற்காலிக பணிகளில் அன்பர்கள் அவரவரது பணிகள்ல நிரந்தரம் செய்யப்பட இருக்கீங்க. புதிதாக வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு மனதிற்கு திருப்தி அளிக்கக்கூடிய வேலை உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. அதே போல் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளையும் இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. கடக ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு குரு பகவான் அதிசார உச்ச பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இப்போது பார்த்து வரும் தொழிலை விரிவுபடுத்துவதற்கு இக்காலகட்டம் மிகவும் ஏற்றது என்பது கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுதுங்க. நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. சக கூட்டாளிகளுடைய ஆதரவு நிர்வாகத்தினர் மற்றும் இத்தருணங்கள்ல அளவோடு முதலீடுகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. புதிய விற்பனைகளை நிறுவனத்தில் அதிகரிக்கலாம். ஏற்றுமதி துறை அல்லது வியாபார அபிவிருத்தி சம்பந்தமான வெளிநாடு சென்று அபிவிருத்தி செய்யும் வாய்ப்பினை பெறக்கூடியவர்கள் அதற்கான முயற்சிகளை இப்போது மேற்கொள்ளலாங்க. அதே போல கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் அனுகூலமான உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிப்பதால் வருமானம் என்பது திருப்திகரமாக இருக்குங்க. மக்களிடையே செல்வாக்கு அதிகரிக்க இருக்கு. சங்கீத சபாக்களில் வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி கொள்வது நல்லது. அது மட்டும் இல்லாம உங்களுடைய பொருளாதார நிலையை மேற்கொள்ள சிறந்த ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டம் முழுவதுமே சுக்கிரன் சுபபலம் பெற்று வலம் வருவதால் கட்சியில் உங்களுக்கு ஆதரவு அதிகரிக்க இருக்குங்க. நெருங்கிய பிரமுகர் ஒருவருடைய நட்பு உங்களுடைய அரசியல் வாழ்க்கையே மாற்றியமைக்க இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல நீங்கள் ஒவ்வொரு செயலை செய்வதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை பலனி சென்று வந்து அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் கடக ராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு மேல் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது புதனும் கல்வி திறமைக்கு அதிகாரம் தொடர்பு கொண்டுள்ள பிற கிரகங்களும் சுபத்துவ பாதையில சஞ்சரிப்பதால சிறந்த முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. நினைவாற்றல் அதிகரிக்க இருக்கு. ஆசிரியர்களுடைய ஆதரவும் வழிகாட்டுதல்களும் கூடுதல் உற்சாகம் தர இருக்குதுங்க. ஒரு சிலருக்கு அமெரிக்கா நாட்டின் பிரசித்தி பெற்ற கலாசாலை ஒன்றில் உயர்கல்விக்கு இடமும் கிடைக்க உதவிகரமாக அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல ரிஷபராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வயல் பணிகள்ல பெரும்பாலும் செவ்வாய் மற்றும் சூரியன் ஆதிக்கத்தில் உள்ளதுங்க. இவற்றில் செவ்வாய் உள்ளது. வயல் பணிகளில் கடினமாக இருப்பினும் விளைச்சலும் வருமானமும் மன நினைவை தருங்க. அதனால் அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் கடகராசனையர்கள் முயற்சி திருவினையாக்கும் என்பது ஆண்டோடைய வாக்கு. ஆதலால் விடாமுயற்சியில் நீங்கள் மிகவும் அவசியங்க. இத்தருணங்கள்ல ஒரே முயற்சியில் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் என்பது எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமை தோறும் அருகிலுள்ள திருக்கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபட்டு வாங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.